பாரதத்தின் நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் பேசிய உரைதான் இப்போது எக்ஸ் தளத்தில் வைரலாகி கொண்டுள்ளது. அதாவது பாஜக தமிழகத்தில் வெற்றி பெற்றால், அதாவது ஆட்சிக்கு வந்த முதல் நாள் தமிழகத்தில் உள்ள அறநிலைத்துறை ஒழிக்கப்படும் எனவும், அதுவே அறநிலைத்துறையின் கடைசி நாளாக பாஜக ஆட்சிக்கு வந்த நாள் என்று அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோ தான் வைரலாகி கொண்டுள்ளது. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டது மிகப்பெரிய தவறாகவும், அப்படி கலந்து கொண்ட அமைச்சரை காவல்துறையினர் கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை அவர்கள் மக்கள் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோ பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது எப்படி இந்த பலகை இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுமோ அதே போல இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சரவை இருக்காது. முதல் நாளிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஸ்ரீரங்கம் மண்ணிலிருந்து நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இந்த மேடையில் இருந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சகத்தினுடைய கடைசி நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய முதல் நாளாகத்தான் இருக்கும். சகோதர சகோதரிகள், இதை கம்பீரமாக பெருமையாக எந்த மண்ணிலே 13ஆம் நூற்றாண்டில் 12,000 வைணவர்கள் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்பெருமானை காப்பாற்றினார்களோ அந்த மண்ணில் எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய 100வது தொகுதியில நாங்கள் இதை சூழலிக்கின்றோம். எப்படி ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 அந்த கோயில்ல ஜம்புத்தீவு பிரகடனம் இங்க இருந்துச்சோ, இது எண்மண் எண் மக்களுடைய பிரகடனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமான் சாட்சியாக நாங்கள் பேசுவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகின்ற முதல் நாள் இந்து அறநிலைத்துறையினுடைய கடைசி நாளாக அது இருக்கும் என்பதிலே மாற்று கருத்துமில்லை. எதற்காக இந்த வார்த்தையை நான் ஸ்ரீரங்கத்தில் சொல்றேன் நீங்க கேட்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல கை வச்ச கோயில் ஸ்ரீரங்கம் கோயில். சில பேர் மறந்திருக்கலாம். 2021 மே மாதம் 6ஆம் தேதி திமுக வச்ச முதல் அறநிலைத்துறை கை வச்சது ஸ்ரீரங்கத்தினுடைய கோயில். இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாராயண ஜீயர் 51ஆம் பட்டத்திற்கான இடம் காலியாக இருப்பதாகவும், அதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ நீங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் இருந்து ஒரு விளம்பர அறிக்கை வந்துச்சு. மே 6ஆம் தேதி 2021. இது எப்படின்னா, அறநிலைத்துறை அமைச்சரவையில் ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு, அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை. 51வது ஜிஆர் பதவி காலியா இருக்கு, யாரு வேண்டுமானாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க, நாங்க எடுக்கிறோம். சனாதன தர்மத்திலே நாங்கள் கை வைக்கவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் சொன்னால், இந்த அறிவிப்பு சனாதன தர்மத்திலே கை வைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்களா? ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே ஒரு கோயிலாக இடிக்க ஆரம்பித்தார்கள். அது சனாதன தர்மத்தில் கை வைக்கலையா? இன்னைக்கு நம்முடைய உயர் நீதிமன்றம் அங்கு இருக்கக்கூடிய நீதிபதி சொல்லுகின்றார், தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய மாண்பை இழந்து நிற்கிறது. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்றார், சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை இல்லை. சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சனாதன தர்ம ஒழிப்பு மாநாட்டிலே பங்கு கொண்ட அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை இழந்திருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்றம் சொல்லும் அளவுக்கு தமிழகத்தில் காவல்துறையும் ஆட்சியாளர்களும் ஒன்றாக பிணைந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், இதற்கு ஒரே ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம் மட்டும்தான். வன்முறை இதற்கு தீர்வு கிடையாது. வன்முறை தீர்வு கிடையாது. அரசியலின் வழி, ஜனநாயகத்தின் வழியில இங்க இருக்கக்கூடிய எல்லா எழுச்சியாளர்கள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவை தமிழ்நாட்டிற்கு மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு நீங்கள் கொண்டு வந்து அமர்த்த வேண்டும். காரணம்